ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நாமத்தினாலே வருகிறோம். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள், மனித வல்லமைகள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இதோ சகலத்தையும் புதிதாக்கினேன் என்ற வசனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, நடைமுறையிலையும் சரி, தொழில் பார்க்கக்கூடிய ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி தான், வேறு எதாக இருந்தாலும் சரி, யாருக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், எதுவுமே ஒன்றுமே இல்லாதவர்களை கொண்டு தான் தேவன் இந்த உலகத்தை ஆட்கொள்வார். அதனால தான் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாக நிறைய பேர் இருக்கலாம். நீ வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கூட உங்களை எப்படிமோ டம்மி பண்ண முடியுமோ அந்த வகையிலலாம் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய எஃபெக்டை பார்த்துட்டு அவங்களால ஈடு கொடுக்க முடியலனாலும் அப்படி செய்வாங்க. ஆனாலும் இதை குறித்தெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பி எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். யார் உங்களை ஒரு குற்றவாளின்னு சொன்னாலும் கூட அதை கூட அவங்க சொன்னதே தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு வல்லமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது யாருக்குள்ள சுதந்திரமா? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமா? அப்போ தேவனுடைய நீதி என்ன? தேவனை பற்றி நம்மளை அறியாமலே பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். அப்படி பேச தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையில், உங்களுடைய செயல் முறையில் கிறிஸ்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இது என்னால் உண்டான அவர்களுடைய நீதி, இது கிறிஸ்துவாலே உண்டான நீதி. இது நம்மளுடைய முன்னோர்களுடைய புண்ணியங்களோ எதுவுமே கிடையாது, உங்களுடைய புண்ணியங்களோ கிடையாது. இது இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிருபை. அந்த கிருபை கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். உலகத்தில் 1000 கடவுள் இருக்கலாம், எல்லா கடவுளுக்கும் மேலாக கிறிஸ்து தான். அதான் நீங்கள் என்னை காத்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக சொல்கிறார். இதனால தான் என்னை குறித்து கேளாதவர்களாலே நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த மாதிரி விசேஷமான வல்லமெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும். சரி, அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயத்தம் உண்டு பண்ணுகிற கொல்லனையும் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அப்போ நீங்கள் உங்களுடைய பார்வையில் எதிரி மாதிரி தெரியலாம். உங்களை அவமானப்படுத்திட்டு குற்றப்படுத்திட்டு உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் உங்களை கொண்டுட்டு வரலாம். ஆனால் இதை கூட யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்னா, நீங்களும் கிடையாது, உங்களுடைய முன்னோர்களும் கிடையாது, உங்களுடைய பாவங்களும் கிடையாது. ஆனால் உங்களுடைய பாவங்கள்லாம் கிறிஸ்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நம்ம நீதிமானம் ஆக்கி விட்டாருங்கிறது தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அது போக இது அந்த உங்களால் ஒரு எதிரி எப்படி உருவாக்கப்படுகிறான் அது உங்களால் கிடையாது. ஏன்னா அவனை உருவாக்குனதே எதுக்குன்னா, உங்களை வைத்து தான் உங்களுடைய அனாதி சிநேகம், அதாவது கிறிஸ்துவனுடைய அனாதி சிநேகம் என்னங்கிறத அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்கள படைத்திருக்கிறார். அதாவது ஒரு ஒரு இரும்பு இருக்குன்னு வைங்க, அதை கரி நெருப்பை போட்டு ஊதி அது சம்டியால் பல வகையில் அடித்து தனக்கு ஏற்ற மாதிரி
ஒருவன் ஒரு கொல்லன் அதை உருவாக்குகிறான். அது என்ன வடிவத்தில் வேணுமோ அதை உருவாக்க முடியும். அதனால தான் இது கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கெல்லாம் ஆயத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். அப்போ உங்களுடைய எதிரிகள் இந்த இந்த இதில் இப்படி 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 இருக்கிறாங்கன்ற எடுத்து பார்த்தீங்கன்னா அதை உருவாக்குனது யார்? கர்த்தர். கெடுத்து நிக்கிரமாக்கிறோன்னு நான் சிருஷ்டித்தேன். உங்களோட லைஃப்பில் பல வகையில் உங்களை சோதித்து, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை ஓரங்கட்டி உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. அவங்களையும் நான் தான் படைச்சேன்ட்டு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், இவங்க இதெல்லாம் இந்த எதிரிகள்லாம் தேவன் உங்களை குறித்து உங்களை அவமானப்படுத்தியோ, உங்களை ஒதுக்கி வைக்கையோ, உங்களை வெட்கப்படுத்த ஏதோ ஒரு காரியங்களை அவங்க செய்யும் பொழுது அவங்க சந்தோஷமாக அதை இது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்று எண்ணிக்கொண்டு அதை ரொம்ப ஃபோர்ஸாக செய்வாங்களாம். செய்துட்டு ஆண்டவரே, இது சொன்னது யார்? ஆண்டவர், அது கிறிஸ்து. அதனால் அவங்க ஒரு சந்தோஷமாக அந்த சாத்தானுடைய கூட்டத்தால் அதை செய்துட்டு, இந்தாங்க ஆண்டவர், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அவங்கள பாதிப்படையக்கூடிய அளவுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் இதுக்கு ஒரு சைன் மட்டும் போடுங்கன்ற சொல்லத்தில் இவ்வளோ காரியத்தையும் செய்தது யார்? அந்த கொல்லன் பண்ணிக்கிறான். அந்த கரிநெருப்பை ஊதி அதுக்கு உண்டான கிரியைகளை உங்களுடைய லைஃப் எப்படி எப்படிலாம் சஃபர் ஆகணுமோ அதுக்கு உண்டானதில் செய்கிறது யாருன்னா அந்த உங்களுடைய எதிரிகள். அதை உருவாக்குனதே கர்த்தர் தான். ஏன்னா அப்பொழுதுதான் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்குன்னு கிறிஸ்து சொல்கிறார். அதனால தான் தேவன் சொல்கிறார், எல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களை அழிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்தையும் ரெடி பண்ணி இதுக்கு நீங்கள் ஒரு சைன் மட்டும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அவனை நான் எல்லா வகையிலும் நிர்மூலமாக்கிட்டேன், அதனால் நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அடுத்த மூமெண்ட்டை நான் பண்ணிடுவேன்ட்டு சொல்லத்தில் அதை வாங்கி இது உனக்கு திருப்தியாக தம்பி என்று சொல்லி கேட்டு இது வாய்க்காதே போகும்னு சொல்லி அவன்கிட்ட எழுதி அவன் கையிலே கொடுத்துருவார். அதனால தான் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் அனுபவித்து பார்த்தது. அப்போ உங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் சரி தான், அது ஒன்றுமே செய்ய முடியாது. தெளிவாக சொல்ல முடியும். அதில் அவர் வாய்க்காதே போன்று எழுதி கொடுத்துட்டு, இது யார் தெரியுமா? இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சுதந்திரக்காரர்கள், என்னால் உண்டான நீதி பார்ன்னு சொல்லி அவருடைய கோபத்தை அவர் காமிப்பார். அப்படி காமிக்கும் பொழுது தான் தேவனுடைய வல்லமை என்னங்கிறத இவங்களை நாங்கள் பல வகையில் எப்படி இல்லாமல் பாழாக்குன்னு நினச்சோமே, அவங்க அட்ரஸே இல்லாமல் ஆன மாதிரி தெரிஞ்சு எப்படி இவ்வளோ பிரகாசமாக வந்தாங்கன்னு சொல்லி அவங்க விட்டு பார்க்கும் பொழுது சங்கீதம் 23 பேசுகிறோம், கர்த்தரின் மீட்பராக இருக்கிறாராம் தாழ்ச்சி அடையில். அதனால் இந்த வசனங்கள் உங்களுக்கு உண்டான ஆவியினுடைய பட்டயம் எதுன்னு எடுத்து பார்த்தீங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த பைபிள் வசனம் மெமரியில் இருக்கணும். உங்களை எதிர்த்து யாரும் ஒரு யுத்தத்துக்கு வர்ற மாதிரி இருக்காங்களா? உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்ங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய எதிரி இருக்க மாட்டான், உங்கள் அட்ரஸ்லேயே இருக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறது கிறிஸ்து ப்ரேயர் பண்ணிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக நம்ம தேவ தூதர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு தேவ தூதனுடைய பலம் ஒரு செகண்டில் 1,00,000 பேரை காலி பண்ணி விடுவோம். அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்கள் கூட இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெட் யார்? நம்ம பிதா. இவங்க மூலமாக படைக்கப்பட்ட அது தேவதூர்களுடைய வலிமை என்னன்றது, ஒருத்தருடைய வலிமை என்ன தெரியுமா? 1,00,000 பேரை அடுத்த செகண்டில் காலி பண்ணிடுவோம். இப்பேற்பட்ட வல்லமை கொண்ட நீங்கள் இந்த உலகத்தை கண்டு ஏன் பயப்படுறீங்க? சூழ்நிலையை கண்டு ஏன் பயப்படுறீங்க? எதுக்குமே ஏன் பயப்படாதீங்க. காரணம், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். வசனங்கள் ஒன்றொன்று கிறிஸ்துவின் நாமத்தில் இயக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்படியே கிரியை செய்வதாக. ஆமென். அதனால் ஏசியா 54 பாருங்கள், ஏசியா 45 பாருங்கள், சங்கீதம் 23 பாருங்கள், ஏசியா 60 பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பலப்படுவீர்கள். ஸோ இதனுடைய கண்டினியூ நான் நாளைக்கு பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.